ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 13/4/2025 அன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான ஜீ தமிழ் ஒளிபரப்பான தமிழா தமிழ் நிகழ்ச்சியில் திருமணத்திற்கு பிறகு மாறிய கணவன்கள் மனைவிகள் பற்றிய ஒரு விவாதம். அதனுடைய நேரலையில் நாமளும் பேசியிருந்தோம். அதனுடைய 2ஆம் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை வந்து எப்பொழுதும் போல் கொடுத்த ஃபாத்திமா அபு அவர்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபாத்திமா. அதுதான் வந்து குரோம்பேட் சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு, ஜாக்கி டிவி ஸ்க்ரீன் கலர்ஃபுல்லாக இருக்குது, அசத்தல் குட் கீப் இட். சுவாமிநாதன் சார் நான் வைக்கிறேன் இல்லை ஃப்ரேம், அதனால ஆத்தாளுக்கு மோளுக்கும் என்னன்னா ஏன்டா சாம்பாருக்கு நான் தானே சாம்பாருக்கு வந்து காய் கட் பண்ணி கொடுத்தேன், அதனால அது அப்படிதான் விடுங்க. காய் கட் பண்ணி கொடுத்தது யாரு? அது வந்து பாருங்க, வெங்காயம் கரெக்டாக கட் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் இருக்கு இல்லை? ஓகேவா? அண்ட் லோகேஷன் சொல்லியிருக்காரு, ஜாக்கி கவலைப்படாதீங்க, சீசன் 10ல் வரும்பொழுதுலாம் மேம் டபுள் மீனிங் ஜோக் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்காக தான் வெயிட்டிங்கா. ஐயோ அது பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் மீனிங்கே. சரி, ஓகே. காஃபி வந்துச்சா? குடிங்க, வேலையை பாருங்க. ஓகேவா? அண்ட் ஜாக்கி ப்ரூவ்ஸ் இஸ் கேமரா ஸ்கில்ஸ். உடனேவே இலங்கேஷ் இருக்காரு பாருங்களேன், ஒண்ணுமே அடிச்சுக்கவே முடியாது உங்களை. ஒரு முட்டை அப்படியே குத்து வச்சு ரெடியா வச்சுனே உங்களுக்காகவே இருக்கிறாரு அவரு. என்ன நியாயமா பாராட்டினாரு உங்களை உடனேவே. ஜாக்கியோட கேமரா ஸ்கில்ஸ் இலங்கேஷ் வேற லெவலா இலங்கேஷ். இப்ப நான் அதே தான் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, இப்பதான் பெருசு மூவி நான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால லைவுக்கு வந்தத உடனே இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. பிரியா விக்ரம் சொல்லியிருக்காங்க, in other homes they want women to work but won't care to support or encourage the women who does the work and housework. உண்மை, அதுக்கு தான் சொன்னேன் பிரியா, அதுதான் இங்க நடக்குதே ஆன் த ஹோல். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அம்மா சொன்னது தான், சார் உடம்பு சரியில்லைனாலும் நான் தான் சார் சமைச்சு வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும். அந்த அம்மா சொன்னிச்சு, பல்லில் ஏதோ கம் ஆப்ரேஷன் பண்ணின்னு வந்தேன் சார், நான் தான் சமைக்கணும். அழுதுருச்சு, அது வந்து அழுதுருச்சு. இதெல்லாம் நாத்தனார்லேருந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு மாதிரி. அதுதான். ஆனால் நான்லாம் அப்படியே இவங்க வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் படுக்கு போய் உட்காந்துருப்பேன், ஒரு குட்டி ரூம் இருக்கும், இப்படி பார்த்துட்டே இருப்பேன். நீங்கள் தூங்குறதான் தூங்குங்க அண்ணி அப்படின்னுங்க, இது இருக்குத்தானே ஆசைப்பட்டாய் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருப்பேன், அதை எப்போ சொல்கிறாளுங்கன்ட்டு. நீங்கள் தூங்குறதுனா போய் தூங்குங்க அண்ணி, உடனே போய் டபக்குன்னு அந்த ரூம் போடுவேன், அந்த ரூமில் உடனே ஒரு பெட்டை போட்டு கொடுப்பாள், ஃபேன் வைப்பாள் பக்கத்தில், அப்படியே தூங்குவேன். தூங்கும்போது சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பொறுமையாக வந்து எழுப்புவாங்க. ஏன்னா நான் டப்புன்னு எழுப்பினா பயந்துருவேன், அதனால பொறுமையாக வருவாங்க. இவங்க தான் குறவு கொடுப்பாங்க, சாப்பாடு ரெடி அப்படின்வாங்க. அப்படியே எழுந்து பார்ப்பேன், சாப்பிட்றலாம். அதாவது எனக்கு என் தங்கச்சி வந்து எல்லாமே சமைச்சு போடுவாங்க. அதுவும் 4 பேர் நான் வரனாலே எல்லாருக்குமே சொல்லுவேன், எல்லோரும் வீட்டுக்கு வந்துருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒருத்தவங்க மட்டும்தான் வெளியூரில் இருக்காங்க, 2 பேர் வெளியூரில் இருக்காங்க, எல்லாம் வந்துடுவாங்க. மோரோவர் எல்லாருமே கடலூர் தான், எல்லாமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுமே இப்போ நான் வந்தேன்னா என் பெரிய தங்கச்சி வந்து காலில் சலங்கட்டு தான் ஆடும். அண்ணன் வந்துட்டாங்க அப்படின்ட்டு மீன் பொரியல்லேருந்து மீன் வறுவல்லேருந்து சிக்கன் வறுவல்லேருந்து எல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கள் ஆள் அங்கே உள்ள ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, அப்போ தான் மீன் எடுத்து இப்படி 2 இப்படி பிடிச்சிட்டு வரும், மூக்கை பிடிச்சிட்டு, எதுக்கு இவ்வளோ விட்டுக்கிட்டு நாம சாப்பிட்ற சாப்பாட்டை எதுக்கு மூக்கை பிடிச்சிட்டு வரணுன்ட்டு, அண்ணி நீங்கள் தனியாக போய் குந்திக்கின்னு இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெருங்கிற சாம்பார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக உண்மையிலே மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன்றதுனால இவங்க சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஒஸ்டஸ்ட் பிஹேவியர் எப்படி வந்து 2 பேருக்கு முன்னாடி சண்டை முட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணி பாரு, அப்படிலாம் இல்லை. உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்பவே ஆசையாக இருப்பாங்க. எழுப்பி அது கூட சில டைம் வந்து அவங்க பெரிய இப்போ சொன்னாங்க இல்லையா, அவங்க பெரிய தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, எழுந்து சாப்பிட்டு நீ திருப்பி படுத்துக்கோ நீ அப்படின்வாங்க. சாப்பிட்டு திரும்பி போய் படுத்துக்கோ, சாப்பிட்ரு, அவ்வளோதான் அங்கே வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருந்திருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு என்னவோ தெரில, டச்வுட் இட்ஸ் வெயிட் வெண்ட் வெல். ஓகேவா? நஸ்ரீன் சொல்லியிருக்காங்க, நீங்கள் நல்ல வேலை சீக்கிரம் நீங்கள் வந்தீங்க, அதில் லைவ்ல என்னால் வர முடிஞ்சுது. என் சிஸ்டரோட பொண்ணு என்ன பாத்திரம் கழுவ சொல்லுவா, நான் சொல்வேன் இருக்கான்னு பார்க்குறேன், என்னது விம் இல்லை ஜாக்கி டிவி நியூ வீடியோ ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் பாத்திரம் கழுவுறேன். அண்டர்ஸ்டுட். ஓகே. சாங் ரிக்வெஸ்ட் ஃபார் மேம், எனி ஸ்வர்ணலதா சாங்கா? ஏன்னா சொன்னால என்ன பாட்டு பாடியிருக்காங்கன்னு தெரியல, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஏதாவது ஈஸியாக சொல்லுங்க ஜாக்கி. ஓகே, பாடிடலாம் லோகேஷ்.
பிரியா விக்ரம் சொல்லியிருக்காங்க. அவர் தானே டபுள் மீனிங் நீங்க சொல்லணும்னு எதிர்பார்த்தவரு அவர் இல்லையா? பேசுவேன் அவரு தான் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நான் வந்து கிங் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எம்எல்ஏ வைக்கிற நம்பிக்கை கூட நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? வைங்க. ஓகே லோகேஷ், இப்போ கூட நம்ம பேசலாம், பேசக்கூடாதுலாம் எதுவும் இல்லை. ஜாக்கி பேசிட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம தொடக்கூடாது இல்லையா, அதுக்காக அவருக்காக விட்டு கொடுத்துருக்கேன் அந்த இடத்தெல்லாம். எப்பா ஓகே. இந்த மேடம் இந்த பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னா சொர்ணலதா சாங்கே வந்து வேற லெவல் போகும் மேடம். இந்த பாட்டு தான் மேடம். என்ன பாட்டு அது? போவமா ஊர்கோலம். எவ்வளோ கெஞ்சுதேன், ஏதோ நல்லா எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துக்கொண்டு. இந்த பாட்டுங்க, நீ எங்கே என் அன்பே, மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும், உந்தன் அன்பு இல்லாது எந்தன் ஜீவன் இல்லாது, நீ எங்கே என் அன்பே. யார்கிட்ட? தென்கி அந்த பாட்டு அவங்களாமா. தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு, காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு, இவக பொழப்புக்கு நீர் வாக்கத்தான் ஈசானி மூலையில மேகம் இருக்கு, தெங்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு, காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. ஏதோ ஒன்று பாருங்க லோகேஷ், இதுதான் வந்து இவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. சொர்ணலதா பாட்டுன்னு பாடினேன் ஏதோ ஒரு பாட்டு. கனவுல நிக்கிறே இருக்குமா இருக்க மாட்டேன் அந்த மாதிரி பாடுவீங்கன்னு நான் நினைச்சுதான் அந்த பாட்டு எடுத்து நீங்க அந்த பாட்டை பாட மாட்டேன். நான் பாடினேன், அதுலயுமே 2 லைன் பாடினேன். ஜாக்கி நீங்க இருக்கீங்க பாருங்களேன், கோத்து விடுறதுல மோஸ்ட் பிஹேவியர் ஜாக்கி இன்னைக்கு. ஓகேவா, நிறைய பேர் ஜாக்கி சப்போர்ட்டர் வந்தோடனே ஜாக்கி ஒன்று ரொம்ப பண்ணுறாரு இன்னைக்கு. ஓகே பிரியா சொல்லியிருக்காங்க, ஆல்தோ திஸ் டைம் இன் USA லாங் சம்மர் பிரேக்கா மை சில்ட்ரன் ஆர் ஓல்ட் என்கவுண்டர்ஸ் பட் வென் த யங் கிட் ஐ நெவர் காட் த சப்போர்ட் ஐ நீடட் ஃபார் த சில்ட்ரன் பட் ஆல்சோ ஃபோர்ஸ் டு ஒர்க். ரெண்டுமே பண்ண வச்சாங்க எங்கள் வீட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஒரு நிமிஷம் ஜாக்கி. ஓகே ஃபைன். குயில் பாட்டு இலங்கேஷ் போட்டிருக்காரு. நஸ்ரீன் வந்து ஜாக்கி இருக்க இருக்க கலர் கூட்டிகிட்டே போகுது, வெள்ளைக்காரை கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்களா அப்படின்னு. இல்லைப்பா, இல்லை வெள்ளைக்கார கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கல, ஃப்ரெண்டு தான் அவங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அது இன்னும் கிடைக்கல. இப்படி தெரிஞ்சுதான் நான் அங்கேயே வந்து நிறைய இங்கிலீஷ்லாம் கற்றுட்டு வந்திருப்பேன். கம்யூனிகேஷனில் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகுது லைட்டாக. அண்ணா, காமு காப்பி என்ற திரைப்படம் பார்த்துவிட்டு விமர்சனம் செய்ய வேண்டும். அண்ணா, இந்த படத்தை எங்கள் குடும்ப நண்பர் இயக்கியுள்ளார், உங்கள் விமர்சனம் கேட்டால் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். அண்ணா, கலைவேணி என்ன பிரச்சனைனா இங்கே அந்த படம் பார்க்க முடியாது இல்லையா? நான் சென்னையில் இருந்தால் நிச்சயமாக அந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இங்கே இருக்கிறதுனால என்னால் அந்த படம் பார்க்க முடியல. பார்க்கும்போது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னும் கேட்டால் கொட்டுக்காளி வாழை 2 படமே இன்னும் பார்க்கல. நான் கொட்டுக்காளி வாழை 2மே பார்க்கல, அதை பார்க்கணும். எதாவது சொல்கிறேன், நான் அந்த காட்டு இதெல்லாம் வந்து எனக்கு அது ஒரு மூடு, அந்த மூடு இருந்தால் அதை செய்ய தோணும். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கேன், அதனால் என்னால் சரியாக அதை பண்ண முடியல. ஆனால் ஐ வில் டூ இட் வெரி சூன். ஓகே, ஸோ தேங்க்யூ கலைவேணி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு, when I about to wash my plate after eating my mom says சாமி வை நான் கழுவிக்கிறேன். நான் சொல்வேன், சாமி நீ கொஞ்ச நாள் இருப்ப, மேரேஜுக்கு அப்புறம் நான் கழுவணும், ஸோ இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் தாய். வெங்கடேஷ், அதாவது நிதர்சனத்தை புரிந்து கொண்டு வாழ்வது என்பது கடவுளுக்கு நிகரானது, கடவுளுக்கு சமம் என்று சொல்வார்கள். அதாவது நானா அப்படிதான் இருந்தேன் பாருங்க. சும்மா எத்தனை பால் எடுத்து போடுறது மேலே. அதனால அப்படிதான் இருந்தேன். கஷ்டப்பட்டா இதெல்லாம் வந்து அப்புறம் நானே பழகிட்டேன், அவ்வளோதான்.
பவுல் ஃபிங்கர் பவுல் வரும் வெங்கடேஷ் என்ன பண்றது. அதுதான். அப்புறம் வந்து ஜி வந்து ஹாய் போத் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து கோமதி வேல்முருகன் லைவ் வந்து இப்பதான் செகண்ட் டைம் வாட்ச் பண்றேன். ஏன்னா நீங்க இந்த இந்தியா டைமுக்கு வந்ததுனால கொஞ்சம் நல்லா இல்லை. நானே இந்தியா டைமுக்கு வர்றதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். காரணம்னா எல்லாமே வந்து டைம் வந்து ரொம்ப லேட் ஆகி விடிய காலத்தில் ஆனால் ஒன்றுக்கு ஒரு எழுந்திருக்கிறேன். ஒன்றுக்கு ஒரு நேரத்துக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. எல்லா நேரத்துக்கும் வருமா எங்களுக்கே அது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நாங்களே இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து கொஞ்சம் நிறையவே பேசணும் அதை பற்றி நினைக்கிறேன். வி தாட் வி டாக் ஸோ வில் டிஸ்கஸ் அண்ட் டூ. அதனால தான் நீங்கள் வந்து 4:30 மணி இங்கே இந்தியா, அதாவது இங்கே 3 to 4:30 இங்கே, அங்கே 8 to 9 நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இப்போ பின் கமெண்ட் கொடுத்துருக்கேன், அதை உடனே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்குள்ளே நாங்கள் டிசைட் பண்ணிடுறோம். ஒன்று சாயங்காலம் வந்துடும், இல்லை கொஞ்சம் நைட்டு 9 மணிக்கு. இது 2 இடத்துல அது சீக்கிரமாக வரது ட்ரை பண்ணுறதா. அதாவது மற்றவங்கள்ட்டலாம் கூட போய் சப்போர்ட்டு கேட்கலாம், ஒரு முட்டு கொடுக்கலாம். இல்லைங்க சார் யானி அட்லீஸ்ட் சப்போர்ட் டு யுவர் ஜாக்கியா யார்ட்டெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் இவங்க கோமதி இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் வாட்ச் பண்ண முடியுது, பட் லைவ் வர முடியல இந்த காரணத்தினால அப்படின்னாங்க. எல்லாருமே யாழினிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க சூப்பர், யாரோட பொண்ணு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. குரோம்பேட் சுவாமிநாதன், ஷர்மிளா எல்லாருமே. குக்கெட் சிம்பிள் கூட ரொம்ப நாள் கழிச்சு சொல்லியிருந்தாங்க லவுட் லுக்கிங் குட் இன் செக் ஷர்ட் ஜாக்கியா. சூப்பர் சூப்பர். குக்கெட் சிம்பிள்னு சேனல் வச்சுருக்காங்களோ, அப்படியா தான் இருக்குமா மேபி. ஸோ கவிதா சொல்லியிருக்காங்க ஹாய் ஜாக்கியன் சுதா. கவிதா போடியில இருந்து கவிதா ரொம்ப நாள் கழிச்சு. கவிதாவும் வந்து நடுவில் வந்துட்டு இருந்தாங்க நம்ம லைவ் செஷனுக்கு, பட் இப்போ திரும்பி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்தி பாருங்க கரெக்டாக நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப் சேனல் பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் சந்திரலேகா வந்திருக்காங்க, லாங் டைம் லைவுக்கு வந்து ஆக்சிடென்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சரவணன் வந்திருக்காங்க. அண்ட் பாடல் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். ஐயோ அதிசயமானால் உண்மை இலங்கேஸ்வரன் இங்கே மழை வந்துடும். அப்புறம் கந்தர்வ குரலன் ஜாக்கி சூப்பர் சங் சுதா மேடம். ஓகே ஓகே. இல்ல அவர் நேர்மையா பதிவு பண்ணார், அவ்வளவுதான். இது இலங்கேஷ் வந்து எப்பயுமே நேர்மையா தான் பதிவு பண்ணார் அவர். ஆக்சுவலி செல்வராணி பண்ணிட்டு வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. நைஸ் வாய்ஸ், பியூட்டிஃபுல் வாய்ஸ் அப்படின்னு எப்பவும் போல ஷர்மிளா என்ன பாராட்டியிருக்காங்க. அண்ட் சாங் ஜாக்கி வெர்ஷன் செம்ம. சாங் வந்து ஜாக்கி வெர்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததா, நீங்க பாடினது ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சந்திரலேகா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. ஓகேவா, 2 பேருமே நல்லா பாடினீங்கன்ட்டு வந்து குரோம்பேட் சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு. அப்புறம் பராசக்தி இப்பதான் வந்திருக்காங்க. அண்ட் இங்க பாருங்க பராசக்தி, நீங்க எப்பவும் சொல்றதா லைக் அண்ட் கமெண்டட் வைல் வேக் அப் ஃபார் நேச்சர் காலா. ஓகே ஓகே. அண்ட் டாடிஸ் பிரின்சஸ் வந்து யாழி அப்படிங்கிறது வந்து பரதம் வந்து பரதம் அதை வந்து பத்மினி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அமுதன் வந்து 10 rupees வாகாமா என்ன கூட்டு வந்திருக்கு. யூ ஆர் லக்கி சுதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரியா விக்ரம். ஆமாண்டா தேங்க்யூ. சர்டன் திங்ஸ் ஐ எம் ரியலி வெரி லக்கி. பட் சில விஷயங்கள் வந்து அதற்காக நம்ம எந்த அளவுக்கு நம்மளும் வந்து ஒரு 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 சில விஷயங்கள் பண்ணியிருப்போம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவும் நானுமே அதை பண்ணியிருக்கேன். பட் சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்ததுனால அது வந்து சாத்தியமாயிற்று. என்னதான் ஜாக்கி சப்போர்ட் பண்ணாலும் எனக்கான மரியாதையை அவங்க அப்பா கிட்ட குடும்பத்துக்கிட்ட இவர் தான் வாங்கி கொடுத்தாங்க. அதை தான் இங்கே நிறைய ஆண்கள் அதை செய்யறதில்ல. எங்க அப்பா போய் அப்படிதான், உங்க அப்பா எப்போ வேணாலும் அப்படியே இருந்துட்டு போட்டோம், புதுசா வர பொம்பளைகிட்டே அப்படி நடந்துக்கணுன்றதான் என் கேள்வி. அதற்கான மரியாதை வாங்கி கொடுக்குறது தான் நம்ம வேலை. அதுதான் அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நான் வந்து தெளிவாக செஞ்சேன். அது வந்து இதில் என்னன்னா அப்படியே பொண்டாட்டி தான் கரெக்டுன்னு சொல்லக்கூடாது, தங்கச்சி தான் கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. யார் பக்கம் தப்பு இருக்கோ அதை பேசணும், அது பொது வெளியிலே பேசி முடிச்சிடணும். அது அதுதான் ஃபாத்திமா சொல்லியிருந்தாங்க. ஃபாத்திமா ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிச்ச சாங் என்ன சாங்னு போடலையே ஃபாத்திமா, வெரி நைஸ் சாங், மை ஹஸ்பண்ட் லைக்ஸ் தட் சாங்னு போட்டிருக்காங்க. என்னமா வெரி நைஸ் சாங்கா, நீங்க பாடினது ஏதோ ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, அது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு போட்டிருக்காங்க. எந்த சாங்னு மென்ஷன் பண்ணல. பிரியா தான் சொல்லியிருந்தா, ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் இன் ஃபிளைட் டு இந்தியா தட் ஐ எம் கோயிங் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் குக்கிங். ஹி வென்ட் டு இந்தியா, டோல்ட் இன் மை இன்லாஸ் தட் மை வைஃப் வாண்ட்ஸ் அ பிரேக் அண்ட் போட்டு கொடுத்துட்டாருப்பா, வச்சு செய்யப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அங்க தப்பு, வேற ஒன்றும் இல்லை. இது நீங்க விளையாட்டா செஞ்சா கூட அது விளையாட்டை எடுத்துக்கிறவங்க வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது அப்படிங்கிறது தான் மேட்ரு. அது வந்து வேற மாதிரி எடுத்துக்கொள்றவங்க தான் இருப்பாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிரியா. ஃபாத்திமா வந்து $20 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபாத்திமா. ஓகேவா, ஃபாத்திமாக்கு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரபா சொல்லியிருக்காங்க என்னை தொட்டு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்ன. அதாவது பிரபாக்கு என்ன, பிரபா குமாரவேல், பிரபா ஃப்ரம் பெங்களூர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு கிருஷ்ணர் போட்டோ வச்சிருந்தா அவன் அர்த்தம், ஆனா எனக்கு பார்க்க முடியல. ஓகேவா, சரி ஓகே. லோகேஸ்வரன் வந்து தேங்க்யூ ஸோ மச் மேம். பார்த்தீங்களா
8 யூ குட் ட்ரை மலையாளி மாலையில் யாரோ சாங். மாலையில் யாரோ இவங்க அனுஷியாத்துக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆமா ரொம்ப பிடிச்ச. லோகேஸ்வரன் நம்ம குரலுக்கு நம்ம கெப்பாசிட்டிக்கு என்ன வரும்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 லைன் வேணா வரும். ஜாக்கி அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் கண்டிப்பா வரும் லோகேஸ்வரன். அதை நான் கண்டிப்பா பாடிடுறேன். மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச. நன்றி. தேகம் ஓ நல்லா உட்காந்துருக்கீங்களே. அந்த 2 லைனை எடுத்து தான் வச்சேன். அந்த 2 லைன் தான் வரும்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. நான் கரெக்டா பாடுவீங்களே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் மேடம். கஷ்டம் நீங்க அப்படின்னு வரும். இருங்க நீங்க கொஞ்சம் பாத்தீங்களா லோகேஸ்வரன். இதனால தான் லோகேஸ்வரன் நமக்கு நிறைய தடைகள் இருக்கிறதுனால பாட வர மாட்டேங்குது. சார் இதுக்காக நான் சீக்கிரம் வரேன். ஏன்னா நிம்மதியா பாட முடியுது. இல்லைன்னா கீழ் விட்டு காரணம் நினைச்சு தேகம் பூத்ததே மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச. தேங்க்யூ. நல்லா வந்துச்சு லோகேஸ்வரன். காதல் தேவன் என்று காற்றும் கூற வரட்டும் வாசல் தேடி இன்று காவல் மீற வளையல் ஓசை ராகமாக இசைத்தேன் வாழ்த்து பாடலை. எனக்கு அடுத்த லைன்லாம் வராது தெரியும் எனக்கு. இல்ல 2 லைனு டாப் வரி இருந்தா நல்லா பாடுவீங்க எடுத்து வச்சுருவேன். சரி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நான். லோகேஸ்வரன்ட்டே உண்மையை ஒத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் வரும், அதுக்கு மேல வராது. ஓகேவா? சரி வாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சாங் ரிவ்யூ பண்ணுங்க ஜாக்கி அப்படிங்கிறதையும் வந்து உங்கள்கிட்ட வந்து அவர் சொல்லியிருந்தாப்புல. ஓகே பிரபா சொல்லியிருந்தாங்க இல்லையா. நவடேஸ் ஐ ஸ்டார்டட் யூசிங் த வேர்ல்டு ஒஸ்டஸ்ட் பிஹேவியர். அவங்களுமா கோமதியும் அது நல்ல வார்த்தை தான் கோமதி விடுங்க. சுதாமா நல்லா பாடுறீங்க. சொன்னக்காரர் ஹிந்தி சிங்கர் யாரோ ஒருத்தர் சோனு அப்படின்னு போட்டு ஒரு பேர் போட்டிருக்காரு. காக்கர் ஹிந்தி சிங்கர் உங்கள் மாதிரியே பாடுறாங்களாம். என்ன மாதிரி அவங்க பாடுறாங்களாம் ஜாக்கி. குரோம்பேட் சுவாமிநாதன் பாத்தீங்களே. நீதான் குரோம்பேட் சுவாமிநாதன் ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ஸ் மேட்ச் எடுத்து போடுவாரு கட் பண்ணி அதாவது இது வர்றதுக்கு முன்னாடி தான் அப்பதான் அது போட்டுருப்பாரு. போட்ட மாதிரி காமிச்சு இல்ல அப்படி இல்ல. அப்ப கூட சொல்லும்போது கூட சோனு காக்கர் நீங்க பாடுறீங்கன்னு சொல்லல. உங்களை மாதிரி அவங்க பாடுறாங்கன்னு சொல்லுவாரு. அதான் எனக்கு குரோம்பேட் சுவாமிநாதன். தேங்க்யூ குரோம்பேட் சுவாமிநாதன். அவருக்கு முத்து சண்முகம் வந்திருக்காங்க. சரண்யா காமெடி வந்திருக்காங்க. ஜாக்கி டுமாரோ சுதாமா ஷுட் கோ டு ஆஃபீஸ். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சேஞ்ச் சைலண்ட் மோடு. ஆமா கரெக்ட். சுதாமா கான் டிரைவ் அகெயின் அண்ட் ரஷ் டு பெட்ரூம். உண்மைதான். ஓகேவா? கரெக்டான விஷயம் சரண்யா. இல்ல இப்ப இன்னைக்கு வந்து இதுல போடல காலனி வந்தது. ஆமா அந்த பையன் இன்னும் ஊர்ல இருந்து திரும்பிட்டானா இல்ல இன்னும் சுத்திட்டு இருக்கானா யூஎஸ்ல? இந்த தியாக பையன் இன்னும் யூஎஸ்ல தான் சுத்திட்டு இருக்காப்ல. ஓகேவா? உங்க லைவ் பார்த்தாலே ரிலாக்ஸ் ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சாந்தி லோகநாதன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூங்க. செல்வராணியும் வந்து உங்கள் அரசியல் கத்துக்கள் சூப்பர் ஜாக்கி நிறைய பேசுங்க அப்படின்னு இருக்காங்க. தென்கிழக்கு சீமை சாங் அவருக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கும் தெரிஞ்சிச்சு ஃபாத்திமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போடும்போது இப்போ எனக்கு ஐ கேன் என்ன சொல்றது கனெக்ட் த டாட்ஸ். ஓகேவா? அப்புறம் பிரபாகே வந்து ஜாக்கி என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ப்ரொஃபைல் பிக் மாத்திட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்லிட்டாங்க. ஓகே. அனிதா வந்து ஃபைனலி காட் யூ ஆன் லைவ். போன வீடியோவில்
தான் போட்டேன். இந்தியா டைம் 10 PM வாங்கன்னு இன்னைக்கு யூ கைஸ் கேம், ஸோ ஹாப்பி டு see you. கூட உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு, லவ் யூ போத் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. முன்னாடியே நினைச்சதுதான், அது கம்ஃபர்டான டைமான்றதுனால இதுல என்ன காம்பினேஷன் நேரத்தில் 6-7 மணிக்கெல்லாம் ஃப்ரீ ஆயிடும். அப்போ இந்த 9 மணி வரையும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் இருந்தது. இனிமேல் கொஞ்சம் அதை கன்சிடர் பண்றோம் ஆக்சுவலி. ஓகே, நல்லா பாடிங்க அப்படின்றது ஷமிலா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜெயந்தி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, உங்களுக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க. பிரியாவும் வந்து நான் நல்லா பாடியிருக்கேன்னு சொல்லியிருக்கா. ஓ மை காட். ஓகே, இல்லைங்க சார், அந்த பாட்டிலே வேணும் போட்டு விட்டுருக்காரு, நீ போட்டு பாரியாச்சு. நைஸ் சாங், மை ஃபேவரேட், அவங்களோட ஃபேவரேட்டுமா வந்து. சாங் ரிவ்யூ பண்ணலாமே வீக்லி ஒன்ஸ், இல்ல இஃப் பாசிபிள் கன்சிடர்னு. இந்த கார்பரேட்லாம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அதனால தான் பண்றது இல்லை. நம்ம இத்தனைக்கு 2 வரியா சும்மா பாடி தான் அதை டீட்டெயில் பண்ணுறோம். ஆனால் அது என்னென்னா அதுக்கு வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்றதுனால தான், வேற ஒன்றும் இல்லை. பட் எனிவே வில் டூ சம். அதுக்கப்புறம் வந்து பிரியா வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும். ஓகே, சரி, இப்போ இங்கே திரும்பி வந்துருவோம். இதான் கமெண்ட்டுகள். ஸோ என்ன அப்படின்னும்போது இன்னொரு பெண் வந்து சொன்னது ரொம்ப வந்து இதுவாக இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் இவர் வந்து சொன்னார் இல்லையா, இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து அவங்களே வந்து பார்த்துக்கங்க. இண்டிபெண்டன்ஸ், வாவ், செம்ம ஜோக்கு. நாளைக்கு அப்புறமா சிரிக்கிறேன் இதுக்கு, இதே டைம் கூட சொல்லுங்க. ஆமா, அதுக்கு தான் ஒஸ்ட். ஓகேவா. ஒருத்தர் வந்து சொன்னார், ஜேகி யாருக்கெல்லாம்ப்பா கல்யாணம் பண்ணது, ஏன்டா கல்யாணம் பண்ணணுங்க, முத நாள்லேருந்து அதே ஃபீலிங் தான் சார் அப்படின்னாரு. என்னன்னா அவங்க வந்து ஏதோ அவங்க சிவனடியார் ஃபேமிலியா, நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து முட்டை கூட சாப்பிட மாட்டாங்களாம். அதனால அவங்க செஞ்சும் தர மாட்டாங்களாம். சாப்பிடவும் கூடாதான், சாப்பிட்டா பால்கனியில் உட்காந்து சாப்பிடணும். இதில் என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் தாராளமாக நீங்கள் சிவனடியாராக மாறுங்க, தனியாக ஒரு வாழ்க்கையை வாழுங்க. என்ன அதாவது உங்களுக்கான ஒரே நாள் உங்களை வந்து நிராகரிக்கவும் உங்களை தூக்கி போகிறதுக்கும் பெரிய நிமிஷம் ஆகிடாது. ஓகேவா. பொறுக்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. இல்லவே இல்லாத ஒரு சாமிக்கு வந்து நீங்கள் வந்து உள்ளார உட்காராத, வெளியே உட்காராத, அப்புறம் என்னத்துக்கு? அதே இதனுடைய நீட்சி தான் என்னென்னா, வெளியில் உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வைக்கிறது. இது தீட்டு அதை தீட்டு நீங்கள் அதில் பிரிக்கும் போது தான் அதனுடைய நீட்சி தான் என்னதுன்னா கடைசியில் அங்கே தான் வரும். இப்போ நீங்கள் சாமி பூதம், நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், பியூர் வெஜிடேரியன், நீங்கள் வந்து இல்லாத ஒன்றுத்துக்கு நீங்கள் வந்து கதையிட்டு வரீங்கல்ல, அது நீட்சி எங்கே போகும்னா அதனுடைய அந்த அந்த தூய்மைவாதம் எங்கே வரும்னா உங்களுடைய இதுதான் வந்து நிற்கும். அது இயற்கையாக வழியிறதுக்கு கூட வந்து என்ன பண்ணணும், அது தீட்டுன்னு சொல்லி உங்களை தனியாக உட்கார வைப்பான். அதுக்கான விஷயத்தான் நீங்கள் அச்சாரம் போட்டுட்டு பேசிட்டு இருக்கீங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ரீசெண்டாக வட இந்தியாவில் வந்து ஒருத்தவங்க வந்து அது ஏதோ சிக்கன் இந்த வெஜ்ஜு பிரியாணிக்கு அவன் சிக்கன் ஏதோ அனுப்பிச்சி விட்டான் போல இருக்கு. அதுக்கு வந்து அழுது போட அவனை வந்து கைதே பண்ணிட்டாங்க. இது எந்த வகையில் நியாயம் கேட்குது? இங்கே மிஸ்டேக்ஸ் நடக்கிறது சகஜம். பார்த்துட்டீங்க, அது உண்மையிலே தப்பு தான். தப்பு நடக்காதா? நீங்கள் வந்து தவறே இழைச்சது இல்லையான்னு கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, உலகத்திலே பியூர் வெஜிடேரியன் தான் புனிதம்ட்டு. இன்னொன்று, இதை விட பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம், ஒரு வெள்ளைக்காரனை போய் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து மாற்றி வச்சிருக்கு. அவன் வந்து நான் இனிமேல் வெஜிடேரியனை மாறப்போன்னு சொன்னதுக்கு அது வந்து தேங்க்யூன்னு சொல்லி இது வந்து காதலே கிடையாது. இது கர்மம், அசிங்கம், கேவலம். நீங்கள் என்ன விஷயத்துக்கு நீங்கள் மாற்றுறீங்க? ஒருத்தரோட உணவு பழக்கம், ஏதாவது பொம்பளைய வந்து வீட்டில் இன்னொரு வீட்டில் போய் வைக்கிறதே தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ இது மட்டும் எந்த வகையில் நியாயம் கேட்க வரேன்? அவன் உணவையே நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்தப்போ யானிக்கிட்ட வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, என்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்தியாவை, எந்த விஷயத்தில் இந்தியாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது யானி சொன்னது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறியாப்பா அப்படின்னு. இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸு பீப்புள் ஐ லவ் எல்லாருக்கிட்டையுமே என்னால் இப்போ வீடியோ காலில் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஐ ஃபீல் லைக் ஃபுட் அப்படிதான் சொன்னுச்சு. இதே மாதிரி ஐ மிஸ் த ஃபுட் அப்படின்னுச்சு. இல்ல, அதுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸும் கிரேவிங்ஸும் உதாரணத்திற்கு நமக்கே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் எதனால் உங்களுக்கு வந்து இவ்வளவு சரி உங்கள் உணவை நான் வந்து மோர்களிக்கே அப்படின்லாம் நீங்க வந்து கதை எடுத்துன்னு வரீங்க. மோர்களியே உங்களுக்கு விருப்பமான உணவு ஆயிட்டு, இன்னும் சிக்கன், எறா, பிரான் அது மாதிரி ஏகப்பட்ட சார் என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க அதுதான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க அந்த கதையெல்லாம் எடுத்துன்னு வராதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க 2 பேருக்குமே நாங்க வந்து அதுல டேர்ம்ல நாங்க கட்டணும். இல்ல, இதை விட என்னன்னா, இப்ப நிறைய நேரங்கள் வந்து ஜாக்கி சொல்லுவாங்க, அவ வெளிநாடு போனதுக்கு அப்புறம் தான் மாறான் போது எங்க நான் மாறியதற்கான காரணம்னு சொல்லிடுறேன். போன அப்புறம் தான் எனக்கு வந்து எனக்கான ஃபுட், அது இத்தனைக்கு வெஜிடேரியன், அது கிடைக்கல அப்படின்னும் பொழுது அதற்கு ஒரு கிரேவிங் இருக்கும் இல்லையா. ஒன்றும் பெரிய ரொம்ப நாட்கள் ரொம்ப வருஷங்கள்லாம் நான் இல்லை. நான் அயர்லாண்டில் இருந்தது ஒரு 4 மாதம். 4வது மாதம் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் பெங்களூர் ஏர்போர்ட்டில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மசால் தோசை அவ்வளோதான், பக்கி மாதிரி போய் சாப்பிட்டோம் அந்த மசால் தோசையை.
அப்போ நான் வந்து ரியலைஸ் பண்ணது என்ன, அப்போ ஒருத்தவங்களுக்கு அவங்களோட ஃபுட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அன்னி வரைக்குமே நான் ஜாக்கியை வந்து வீட்டில் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நான் சொன்னது கிடையாது. அவங்க வந்து வீட்டில் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. பட் அதையுமே மீறி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒருத்தர் வந்து நம்ம எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அவங்கள அப்படிங்கிறது வந்து நம்மளால இருக்க முடியல. ஒரு சாதாரண விஷயம், நமக்கு இத்தனைக்கும் சாப்பாடு கிடைச்சிட்டு தான் இருந்தது, நாங்கள் வீட்டில் எங்களால் குக் பண்ண முடிஞ்சிச்சு. அதையும் மீறி ஒரு மசாலா தோசை கண்டவுடனே ஓடுறோம்ல, ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டா மாதிரி. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆச்சு. அது இவங்களுக்கு இன்னுமே புரியல. இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, இது வந்து ரொம்ப பேசிக் நீட் இல்லை. இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களை தூக்கி போடக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறிடும். அந்த சாப்பாடு, அந்த கோவம், அந்த நேரத்திற்கான மாற்றங்கள் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக அது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். அந்த பொண்ணு வந்து இப்போ நிறைய விஷயங்கள் அவருங்க கணவர் மாறி இருக்காரு, அதையும் இப்போ சொல்லணும். அந்த பொண்ணு தான் சொன்னாங்க, மரியாதைங்கிறதே கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ என்ன வந்து அண்ணியாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டில். அந்த டைம்ல இவர் அதெல்லாம் விட்டு கொடுத்துருக்காரு. அவருமே சொன்னார், என்னால் அந்த டைம்ல அதை கேட்க முடியல, பட் அந்த ஒரு விஷயத்த நான் வந்து என்னால் அந்த டைம்ல அவங்கள்ட்ட பேச முடியல சார், ஏன்னா நாங்கள் டிபெண்டாக இருந்தோம் எங்கள் அப்பா அம்மாவோட அப்படிங்கிறத அவர் சொல்லும்பொழுது இவர் ஆவுடைய அப்பன் வந்து ரெண்டு இடத்துலையுமே கரெக்டாக சப்போர்ட் பண்ணார். ஃபுட்டுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் இப்படி வந்து பண்ணுறீங்களேம்மா அப்படியே அவருமே கேட்டார். என்னைக்காவது ஒரு நாள் இப்ப அவங்க வீட்டுக்கு போனா இவங்க காஃபி கூட குடிக்க மாட்டாங்களா, அந்த டம்ளர்ல எடுத்து ஊத்திடுவாங்களா அந்த காப்பியை. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசங்களை காட்டும் பொழுது அதுல சிக்கன் கிடையாது, அதுல சிக்கன் கிடையாது. அந்த அந்த துருத்து சாப்பிட்டதுல இருந்து நீங்க வந்து அவ்வளவு இது பாக்குறீங்க இல்ல, அப்படி பாக்குறீங்க அப்படின்னா இது லாஜிக்கே இடிக்குது இல்லைங்களா. அவங்க ஹஸ்பண்ட் தானே, அவர் நான்வெஜ் சாப்பிடுறவர் தானே, அவரு கொடுத்துக்க மாட்டாங்களா? அது நான்வெஜ் சாப்பிட்ட உதட்டு தானே, அது எப்படி எனக்கு புரியல. எனக்கு அதுக்கு மேல என்னால போக முடியலன்னு. நீங்க தயவுசெய்து போக வேண்டாம். நானுமே அந்த கேள்வி கேட்டாச்சு, நீங்க உடனே அதாவது வந்துருது. ஆமா, ஓகேவா? ஸோ நீங்க அதுதான் சொல்றேன், எந்தெந்த விஷயங்கள் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களோட யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீங்க சாப்பிடாம இருந்துருவீங்களா? இது என்னன்னா உங்களோட மைண்ட் பிளாக்னு ஒன்று இருக்கு. அவங்க என்ன மதிக்கல, நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த இடத்துல அந்த ஈகோ கொஞ்சம் இருக்கும்னு தான் தோணுச்சு தவிர்த்து. அவர் சொன்னார், உங்களை கன்சிடர் பண்ணாலே இங்க வந்து ஒன்றும் இல்லைங்க. நீங்க நேற்று கூட ஒரு ரிவ்யூ வந்து ஏதோ பதிரிஞ்சிருங்க, பழி வாங்குறதுன்றது சண்டை போடுறது அடிச்சுக்கிறதுலாம் இல்லை, கண்டுக்காம தூக்கி போடுறது தான் பழி வாங்குறது அப்படின்ட்டு. இந்த என்ன படம் அது, சித்தார்த் ஒரு படம் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்தது அந்த படம் மிஸ் யூ. அந்த படத்துல சித்தார்த் சொல்ற டயலாக் அதுதான், கண்டுக்காம இருக்கு. அதாவது உங்களை வந்து காயப்படுத்தினா வந்து அடிக்கணும் சண்டை போடணும் இல்லை, உங்களை கண்டுக்காம இருக்கிறதே பெரிய காயப்படுத்தணும். அந்த மாதிரி உங்களை தூக்கி போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. கன்சிடரேஷன் தானே, உங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கான மரியாதையை உங்க மேல காட்டுற காதல் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, அவனால மயிரன்ற மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா என்னன்னா அது அப்படிதான் வந்து நிற்கும். அது வந்து என்னன்னா அது வந்து ரொம்ப வேகமா என்னது வல்னரபிளா அது ஆயிடும். அதான் இல்ல, ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் வந்து அவங்க கணவருக்காக அவங்களுக்கு பிடித்த உணவுல கூட அவங்க விட்டுருந்தாங்க. இப்ப அவர் அவங்க கூட இல்லவே இல்லை, அவர் வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. பட் அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா, இப்பதான் அந்த அந்த உணவுகளை நான் திரும்பி சாப்பிடுறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் இப்பதான் வாழறேன் அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கான ஒரு விட்டு கொடுத்தல் வந்து கண்டிப்பா பெண்கள் நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதுக்கு ஈக்குவலண்டா நீங்களும் இப்ப பண்றீங்க அப்படிங்கிறது அப்ப வந்து உங்களோடதெல்லாம் பெரிய விஷயமாவே பேசப்படுறது இல்லைல்ல, சின்ன சின்ன விஷயம் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கப்படுது இல்ல. அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனையே. அந்த பொண்ணு வந்து அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்ற நான், அது இன்னைக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய விஷயங்கள். ஓகேவா? ஸோ அவங்க வந்து இப்படி சொன்னாங்களா, சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இன்னொரு எல்லாருமே சொன்னாங்க, யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்கன்னா எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. அதுல இன்னொரு பையன் சொன்னாப்ல, சார் நான் கூட சார் எல்லா நேரமும் என் கூடவே தான் சார் இருக்காங்க அப்படின்னாரு. கார்ல போனா என் கூட வந்துடுறா சார், எங்க போனாலும் என் கூட வந்துடுறா. கண்ணாடி இப்ப நீ இது போட்டேன்னு வச்சுக்கோங்க, பாட்டு பாடலான்ட்டு கண்ணாடி போடலாம். என்ன பாட்டு பாடுற டக்குன்னு சொல்லு. இது பெண்களே காட்டெழுது வாழகன் தாளெழுது ஓகேவா? ஸோ அந்த பையன் வந்து சொன்னாப்ல எல்லா இடம், அதுக்கு அந்த பொண்ணு அழகா சொன்னிச்சு. நானா சார் கேட்டேன், அவர் தான் சொன்னாரு, உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணா, நீ என்னோடவே இருக்கணும், நீ என் கூட தான் உட்காந்து சாப்பிடணும், எல்லாம் அவர் தான் சார் சொன்னாரு. கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும், மழை என்றால் மண்ணை தானே மண்ணை தானே மண்ணை தானே, மழை என்றால் மண்ணை தானே வந்து சேரும். ஓகே. ஸோ அந்த பையன் சொன்னதும் அதற்கான ரீசன் தான். இதுல ஒரு பொண்ணா சொன்னதான் ரொம்ப இதுவா இருந்தது. சார் ஒரு வந்து இப்ப எப்படின்னா அவரு சொன்னாரு, அந்த இவர் இருக்கார்ல, சரி இவங்களோட நான் வெளில போறேன், ஃப்ரெண்டை பார்க்க போறேன், நான் போனை சுவிச் ஆஃப் பண்ண மாட்டேன் சார், என் கூட இருக்கிற 10 ஃப்ரெண்ட்ஸுமே போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவானுங்க, அந்த மாதிரி இவங்க எல்லாருக்குமே கால் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு மென்ஷன் பண்ணாப்ல. அப்புறம் இன்னொரு பெண் சொன்னதான் ரொம்ப இதுவா இருந்தது. அதாவது வந்து சார்
நான் 8 வருஷமா 4 வருஷமா சொன்னாங்க கல்யாணம் ஆகி. எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ ட்ரெஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. இது வரைக்கும் சார் கல்யாணம் ஆகி ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. நான் இத்தனைக்கும் சம்பாதிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி யார்கிட்ட பேசுகிறேன், என்ன ஃபோன் எடுத்து பார்க்கறது, எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுவாங்க சார். அந்த பொண்ணு அழகாக சொன்னாங்கங்க. இத்தனைக்கும் வந்து ரொம்ப இப்போ என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆள் இல்லை. அந்த பொண்ணு சொன்னிச்சு, களிபொம்மை சார் இவங்களை பொறுத்த வரைக்கும். நம்மளாம் களிமண் பொம்மை. திடீர்னு அவங்களுக்கு வேணா பொண்ணா வச்சுக்குவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் சார் இவங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, கௌதமன் அப்படிங்கிற ஒரு ஆமாம் கௌதமன் அவர் வந்திருந்தாரு. அவரும் வந்திருக்கும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த அண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா. அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இன்னொரு பொண்ணு சொன்னதுதான், சாப்பிட்றதுக்கு கூட ஒரு விதம் பார்ப்பாங்க சார். எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு நிறைய சட்னியை ஊற்றி நான் வந்து பிசைஞ்சு சாப்பிடுவேன். இட்லியே கூட நான் சாப்பாடு மாதிரி சாப்பிடுவேன். அது எனக்கு பிடிக்கும். நான் வந்து அவ்வளோ வருஷமா அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஓகேம்மா, எங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது பார்த்தா என்னன்னு நினைப்பாங்க உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏண்டா அங்கே சாப்பிட்றோன்னு இருக்கும், சாப்பிடாம இருக்கவும் முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு விஷயமா வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதையும். அண்டு அடுத்து வந்து என்னன்னா, அடுத்த பெண் தான் சொன்னாங்க, மரியாதைங்கிறத வாங்கி தரணும் சார். இவங்க தான் அந்த இடத்துல உன் பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லை, நீ தான் அதை வாங்கி கொடுக்கணும். இவங்க அப்பா வந்து நான் வந்து கேட்டிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி, இத்தனைக்கு அரேஞ்ச் மேரேஜ், கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன், உங்கள் அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிடலாமா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு பேசும்பொழுது என்கிட்ட அதை பற்றி சொன்னதே இல்லை. இப்போ என்னடானா, அவர் நிறைய வந்து அபியூஸ் லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுகிறாரு. சூப்பராக சொன்னிச்சு அந்த பொண்ணு. இவர் மட்டும் ஒழுங்கா இல்லைன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவேன். அதான் பெரிய விஷயம். அது வந்து இல்லை, அது அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டனால சொல்ல முடியாது. அது இல்லைன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுதான் அதுக்காக தான் வந்து. ஆனால் இப்போ நான் இவர் கரெக்டாக இருக்காருங்கிறதுக்காக ரொம்ப பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் சார். இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த பொண்ணு சொன்னிச்சு. செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறைய இடங்கள்ல நான் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இவரால் தான். உண்மையிலே சொல்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களுமே, நான் இப்போ நானாக இருந்தவளுமே ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பேன் சில இடங்களில். அங்கே கன்சிடரேஷன் எங்கே வந்துடுது அப்படின்னா, இப்போ ஜாக்கி வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால வந்துடும். இது ஒரு விஷயம். நிறைய பெண்கள் வந்து நான் கேட்டிருக்கும் பொழுது அவங்க சொல்ற ஒரே விஷயம், நானா தேர்ந்தெடுத்தது. அந்த இடத்துல நான் வந்து இப்ப நீ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியல. இப்ப நான் இதை விட்டுட்டு நாங்க போறேன் அப்படின்னா இதை விட ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணப்படுவேன். அதனால இதெல்லாம் போ அப்படின்ற மாதிரி மாறிப்பேன் அப்படின்றதெல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச எங்க அத்தைகள், என்னுடைய நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரங்களை சில பேர்லாம் சொல்லியே கேள்விப்பட்டிருக்கேன். என்ன உனக்கு பிடிக்கும் சாப்பாடு, நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல, நீ எது செஞ்சாலும் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஒரு கட்டத்திற்கு மேல உணவுல இருந்து கலர்ல இருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நான் பார்த்த வரையிலும் ஒரே விஷயம்தான், வேலைக்கு போய் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிற பெண்கள் அவங்களுக்கான வாழ்க்கையை கூடுமான வரையாவது கொஞ்சமாவது அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழறாங்க. ஒன்று. ரெண்டாவது, சொத்து இருக்கிற பெண்கள் அவங்க பக்கத்தில் பொருளாதார ரீதியாக அவங்க சப்போர்ட்டிங்கில், அப்பா அம்மா சப்போர்ட்டில் இல்லை ஃபேமிலி சப்போர்ட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிறாங்க. மற்றபடி வேலைக்கே போவோம், வீட்டில் இருந்து அந்த பொண்ணு வந்து காலி. அதுவும் வந்து ஃபேமிலி வந்து, அதாவது அப்பா அம்மாலாம் கூட இருக்கிற மாமனார் வீட்டில் இருக்கிற குடும்பம் வந்து அந்த பொண்ணு வந்து நாரடிச்சு இது காலி பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் தனி குடுத்தனத்தில் வந்த இடத்துலையும் இப்படியான பிரச்சனை. இப்போ அவங்க அப்பா வந்து அப்படி பண்ணுறாரு போது அவர் தனி குடுத்தனம் வந்துட்டாரு, பொண்டாட்டி கூப்பிட்டு வந்துட்டாரு. அவங்களுடைய இப்போ வந்து ஆவுடைப்பா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அன்னைக்கு ஏன் பண்ணலன்னு, அது நடந்துருச்சு, அது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் ஒரு தனியா கூட்டு வந்திருக்காரு. ஆனா இவங்க வந்து அன்னைக்கு நடந்தா என்ன அவமானம் தான் அவங்க இன்னைக்கு பொது வெளியில சொல்றாங்க. இல்ல நீங்க என்ன இன்னொரு ஒண்ணு கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியாக சொல்லும் பொழுது நிறைய ஆண்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன் இதை போய் நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இன்னொரு ஒரு அம்மா சொன்னாங்க, சார் ஒரு குழந்தைய என் கையில குத்துட்டாங்க சார், 28 வயசு குழந்தைய என் தள்ள கட்டிட்டாங்க, எதுவுமே தெரியாது சார், இன்னி வரைக்குமே வந்து அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப பாரமா இருக்கு சார். இப்ப நீ ஒரு அப்பாவாக நீ செய்ய வேண்டிய விஷயத்தை கூட இப்ப நான் செய்யறேன், உன்னையும் பார்த்துக்கிட்டு நீ பெற்ற குழந்தைங்களையும் பார்த்துட்டு நீ அப்பாவாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு நான் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப வந்து பாரமா இருக்கு, எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுங்கிறாங்க. அதுக்குமே அவர் என்ன சொல்ற, நான் தானே சார் குடும்ப தலைவனா இருக்கேங்கிறது. நீங்க இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அதுதாங்க பஞ்சாயத்து. அதுவே என்ன உங்களுக்கு அது புரியலன்றதாங்க மேட்ரு. ஸோ இனிமே அதுவே 11 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சார், எல்லாரும் வேலைக்கு போகணும், நாமளும் இந்த கமெண்ட் எல்லாம் படிச்சு அப்படியே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் இல்லையா? எஸ் சார். ஆமா, லோகேஸ்வரன் சொல்லிட்டாரு, லைவ்ல வந்து உங்களை பிடிச்சிட்டேன், அதான் வந்து நிறைய கமெண்ட் போடுறேன் ஜாக்கி, இந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ தப்பா எடுத்துக்க வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி முக்கியமான கமெண்ட் எல்லாம் நாங்களும் படிப்போம்.
சில கமெண்ட்லாம் நிறைய பேர் இப்போ நிறைய கமெண்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மற்றவங்களுக்கான இதெல்லாம் இருக்குல்ல, அதனால் பார்த்து அதையும் பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக நீங்கள் போடுங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி நேரத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். ரத்தியம் நம்ம 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சேன். என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டேன்? என்ன சொல்லியிருக்காங்க? சுதா டபுள் மீனிங்லாம் பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஜாக்கி பேசுற டபுள் மீனிங் பேச்செல்லாம் புரியணும். ஷீ இஸ் அக்மார்க் கிரீன் சாண்ட் ஸோ நோ சான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது ரத்தி. ஐ நோ திங்ஸ் பட் நான் அதை வெளிப்படுத்திக்கணும். தேவையில்லை, எதுக்கு வெளிப்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணுமா? இப்போ நாங்கள் எப்படி பண்றோம்னா வீடியோ எடுத்தா போட முடியும், அதனால அப்படியே விட்டுற வேண்டியதுதான். நம்ம இப்போ வீடியோ தான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்றோம்? ஆமால, ஆமா வீடியோ தான், ஆமா வீடியோ தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதேதான், கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஏதாவது பேசுறேன்னு கரெக்ட் தான். பத்மினி சொல்லியிருக்காங்க, I remember in Bihar or some north college, women were checked their panties if they had periods on. I am forever grateful for Periyar for making our women very great and powerful. உண்மை இது. எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பொம்பளையா அதே மாதிரி இடத்துல போன அப்படி தொட்டு அது மூஞ்சியை தேய்ச்சி விட்டுருவோம். பாத்தியா அப்படின்ற மாதிரி தேய்ச்சி விட்டுருனாலாம். அதுதான் நடக்கும். நான் அப்படிதான். தேங்க்யூ ஜெக்கி சார். ரொம்ப கடவுளே. கலைவேணி சொல்லியிருக்காங்க, அண்ணா உண்மையில் கலைவேணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பாருங்க, அவங்க கமெண்ட் ரொம்ப முக்கியமான கமெண்ட் ஜெக்கி. ஆமாமா தெரியுது, எனக்கு தெரிஞ்சிச்சு. கலைவேணி சொல்லிருப்பாங்க, அண்ணா உண்மையில் அண்ணி கிடைத்தது உங்களுக்கு லக்கி தான். அண்ணா கணவரின் அனைத்து உணர்வுகளையும் மிக சரியாக புரிந்து கொள்வது மிகவும் அரிது அண்ணா. தெரியுதா? ஓகேவா? ஓகே. அண்ட் வனஜா ராஜா அவங்க வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வள்ளி வந்து ரொம்ப நாள் கழிச்சு லைவ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு கவின் அவர்கள் வந்திருக்காருப்பா. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காப்ல அவரும். ஓகே. சௌமியா பாலாஜி சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் காட் ரிமெம்பர். பத்தியா சௌமியா பாலாஜியும் அதுதான். சௌமியா பாலாஜி சொல்லி வச்சிருக்காது பாருங்களேன். ஜஸ்ட் காட் ரிமைண்டர் டியூரிங் சீசன் 6 பிக் பாஸ் ரிவ்யூ. நீங்க வந்து ஆக்சுவலி ஆக்டட் ஹவு சுதா ரியாக்டட் வென் யூ ஹிட் யுவர் ஹெட். வால்ல போய் முட்டிக்கிட்டதுக்கு சுதா எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் இப்படி போன் எடுத்து பார்த்துட்டு அவ பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஷீ ஜஸ்ட் லுக்ட் அப் ஃப்ரம் ஹர் போன் அண்ட் தென் கண்டினியூட். அப்படிலாம் போட்டுட்டு இந்த படத்துல வர மாதிரி குத்தி காட்டுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, சாரி சுதா, ஐ டிடன்ட் மீன் டு புட் யூ இன் ஸ்பாட். But that acting by Jackie was funny and still very fresh in my mind and போட்டிருக்கா. தேங்க்யூ. And 7 years follower never missed your video அப்படின்னு வள்ளி சொல்லியிருக்காங்க. தெரியும் வள்ளி, நீங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. பட் லைவுக்கு இதுதான் முதல் முறையா வந்திருக்கீங்கிற மாதிரி தான் சொன்னேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்கன்ட்டு. அண்ட் பத்மினி சொல்லியிருக்காங்க, sometimes women glorify their sacrifices for family, especially for their husbands on food habits and they are proud of it. இந்த சனியங்க மற்ற பொண்ணுங்களை கேவலமா வேற பார்க்கும். கரெக்ட். அவங்க இது கரெக்ட் பத்மினி. அதாவது எப்படின்னா, இவங்க விட்டு கொடுத்துட்டு நம்ம விட்டு கொடுக்கலாம், நம்மள வேற ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னது உனக்கு நீ தனியா சமைச்சுக்கிறே, ஏன் இதுல என்ன இருக்குது, அவங்களுக்கு சமைக்கிறது நீ சாப்பிட வேண்டியதானே அப்படின்வாங்க. நான் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கரெக்ட் பத்மினி, ஐ அக்ரி, டோட்டலி அக்ரி. லைக் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ட்டு இலங்கேஷ் வந்து ஃபாத்திமா இது ஓ மை காட் சுதாவா கண்ணாடி நீ கட்டியா? இல்ல மேடம், அதை எடுத்து தேய்ச்சிருவோன்னு சொன்னதுக்கு அதுக்கு இல்ல, ஓ மை காட் சுதான்னு சொல்லிருக்காங்க அவங்க. ஓகே, அப்போ ஓ மை காட் அந்த கண்ணாடி இல்ல மேடம், இந்த வீடியோ எடுத்து போட்டதுக்குன்றது நம்ம வீடியோ தானே பண்ணிட்டு இருக்கீங்களா, அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு மேடம் நீங்க என்ன அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது she knows, that's all. ஃபாத்திமாவுக்கு வாட் ஐ ஒய் ஐ வேர் த கிளாஸ் அப்படின்றது she knows அப்படின்றது தான் ஓ மை காட். விடுங்க அண்ணா, உண்மையில் கணவன் மனைவியிடையே அதீத அன்பை விட சரியான புரிதல் வாழ்க்கை நிம்மதியாக வாழ உதவும் என்பது எனது புரிதல். இல்ல உண்மை கலைவாணி, அது வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான். கலைவேணி சாரி. அண்ட் ரத்தி சொல்லியிருக்காங்க, செம சூப்பரா பாடுறீங்க சுதா. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் உன்னி கிருஷ்ணன் சாரோட ஒரு டூயட் பாடுறீங்க. ஜஸ்ட் இமேஜின் ஜாக்கி ரியாக்ஷனை பார்க்கணும். நான் என்ன பண்ணலாம், வங்காள கடலே அவ ஒன்னா கவிடலே என்ன காலின் மகளே நான் முக்காலுந்தோடல ஒன்ன மாமான்னு நான் சொல்லிடுவேன், நானும் ஒரு மாமாங்கம்மா காத்திருப்பேன் நீயும். ஒருவேளை இப்படி இருக்கும், அட வங்காள கடலே உன்னை என்ன கவிடலே அப்படின்னு நினைச்சு பார்க்க வேண்டியதான். கவின் ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, படிங்க படிங்க. அவளுக்கு தெரியல கண்ணாடி போட்டு இந்த கண்ணாடி எடுத்து போட்டு இப்ப கவின் போட்ட கமெண்ட் படிங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? வீடியோ எடுத்து இப்ப கூட டபுள் மீனிங் சொன்னா இப்ப கூட அன்னைக்கு புரியல.
மேடம் உங்களுடைய பார்வை நேர்மையான பார்வை, அதிலே இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாய மூடுங்க. அடுத்து உடனே இந்த இலங்கேஷ் மற்றதுக்கெல்லாம் வரமாட்டாரு. சுதா மேடம் எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க, அதுக்கெல்லாம் வராதிங்க இலங்கேஷ். சுதா மேடம் பியூர் கிரீன் சாண்ட் 1000% வேறு. ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகேவா, இவ்வளோதான் முடிஞ்சது, விழா முடிஞ்சது. கலை நிகழ்ச்சிகள் இத்தோடு நிறைவு பெறுகிறது. நம்ம வந்து இன்னொரு நாள் சந்திக்கலாம். சரியா? 60 பேர் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூ சப்போர்ட். நிறைய பேர் வந்து இன்னைக்கு லைவ்ல வந்திருக்கீங்க. இந்த டைம் வரதுக்கு ஜாக்கி சொன்ன மாதிரி நாங்களுமே ட்ரை பண்ணுறோம். ஒர்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த டைம் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹரிதா ஃபாரின்ல ஹவுஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு போட்டிருக்கா, எதுக்குன்னு தெரியல ஹரிதா. அண்ட் ஓகே, வாட் இஸ் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறி தான் ஆகணும். ஆனால் யாருடைய உணர்வுகளையும் மாற்றாத அளவுக்கு மாறணும். ஹரிதா என்னட்ட தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரின்ல ஹவுஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி இந்தியாலையும் வந்து ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவாரான்ற மாதிரி கேட்டிருக்கீங்களான்றது தெரியல. ஜாக்கியை கேட்டிருக்கீங்கன்னா, ஆமா ஜாக்கி எனக்கு நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து எனக்கு நிறைய இடங்கள்ல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வீடு கிளீன் பண்றதுலேருந்து, பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கறதுல இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்க்கையை ஒருவேளை நீங்க அதுதான் கேள்வியா கேட்டிருந்தீங்கன்னா, எஸ் ஹி ஹஸ் டன் இட். இங்க வர்றதுக்கு முன்னாடி கிச்சன்ல மட்டும் தான் நான் அவங்கள வராதிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இப்போ நான் சமைக்கும் பொழுது வந்தா கம்ஃபர்டபுளா இருக்காதுங்க. மற்றபடி கிச்சன்லயும் அவங்க வந்து ஜாக்கியும் சரி, எங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களுமே சாப்பாடு எடுத்துன்னு போய் வைக்கிறதுலேருந்து, எடுத்துக்கொண்டு போய் வைக்கிறதுலேருந்து, அந்த இடத்த பத்து துடைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அந்த கேள்வி எனக்காக இருந்திருந்ததுன்னா எஸ், ஓகே பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் நீங்க இப்படிதான் நடத்தணும். சாப்பாடு சமைச்சு எடுத்துன்னு வைக்கிறாங்க, எடுத்துன்னு போய் வைக்கிறது கூட பண்ணாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எடுத்து போய் வச்சிடணும், தட்டை கழுவி கொடுத்துடணும். குடும்பம் வரல இருக்கிற சாமான் எதா இருந்தா ஒன்றும் இல்லை, 4 பேர் 4 தட்டை கழுவி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடமே பாதி காலி ஆயிடும். அந்த இடம் அதை வந்து எல்லாருக்குமே சொல்லுவாங்க. என் தம்பி என் கசின்ஸ் வரும்பொழுதுமே அவங்க பிளேட் அவங்களே அலம்பி வச்சிருவாங்க. உதாரணத்திற்கு இப்போ ஜாக்கி வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறதை பார்த்தாங்கன்னா, என் தம்பி வந்து பாத்திரம் தேய்ச்சிருவான், ஜாக்கி கொண்டு போய் வச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே. அது வந்து ஜாக்கி வந்து நிறைய பேர் அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். என்னுடைய கசின்ஸ் நிறைய பேர் சேஞ்ச் பண்ணதே ஜாக்கி அந்த விஷயத்தில். ஸோ கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க, அது மாற்று கருத்தை இல்லை. இல்லைன்னா அதுக்கப்புறம் அசிங்கமா திட்டிடுவோம் நம்ம வாயில வந்தா. அதனாலேயே அவனுங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுவோம், எந்த வாயில எது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய வேலைகள் நான் பண்ணதில்லை ஹரிதா. இப்போவாவது கொஞ்சம் பரவாயில்ல. நான் உண்மையிலேயே சொல்லணும்னா, என்னுடைய எந்த விஷயத்தையும் நானாக மாற்றிக்கிட்டு இருந்திருக்கேனே தவிர இது வரைக்கும் அவங்க சொல்லி நான் மாற்றிக்கிட்டதே கிடையாது. நான் கல்யாணம் பண்ணதுக்கான ரீசனே எங்கள் அத்தை கிட்ட சொன்னது மாதிரி தான். எது கல்யாணம் பண்ணிக்கணும் அவனை அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோதான், இதுல என்ன இருக்கு? வாயை மூடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் பெருமையா சொல்லன்னு பார்த்தா இப்போ சொல்லுங்க. சும்மா சொன்னோம், கவுண்டர் டயலாக். ஒஸ்ட் பிஹேவியர் ஜாக்கி. இல்லை, ஆக்சுவலாக நான் சொன்ன வார்த்தை இதுதான் ஹரிதா. அதாவது நான் மாறணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நானாக இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். என்ன எந்த இடத்துலையும் நான் வந்து இப்படி இருந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும், நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. உதாரணத்துக்கு வந்து நான் என்னென்னா, இப்போ நீங்கள் பெட்டில் யாராவது ஏறி போய் அந்த பக்கம் போயிருக்கிறது பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் பெட்டில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டு நான் சொல்கிறது ப்ராப்பர் பெட்டில் நான் பெட்டில் எழுந்து நடந்து இப்படி கீழே இறங்கி வருவேன். அதை நான் இன்னி வரைக்கும் அப்படி தான் பண்ணுறேன். நான் ஒரு நாள் நான் அதை மாற்றிக்கிட்டதே கிடையாது. இது வந்து நான் பெருமையாக சொல்கிறதுக்காக சொல்லலை, நான் அப்படி தான் என்னுடைய வீட்டில் நான் அப்படி தான் இருந்திருக்கேன். இன்னமும் பெட்லேயே நடந்து போவாங்க. ஆமாம், திடீர்னு ஒரு நாள் என்னோட கசின் வீட்லேயும் அப்படி பண்ணிட்டேன். சாரி, ஜாக்கியோட கசின் வீட்லேயும் அப்படி பண்ணிட்டேன். அவளுக்கு தெரியும். ஆனால் டக்குன்னு பார்த்தா அவங்க அம்மாவோட மாதிரி என்ன வித்தியாசமாக பார்த்தாங்க. என்ன பண்ணுது இது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அது அப்படிதான் நான் இருந்திருக்கேன். நான் அப்படிதான் எனக்கான அந்த ஸ்பேஸும் இருந்திருக்கு வீட்டில். தேங்க்யூ ஃபார் தட் கொஸ்டின். ஒருவேளை கேட்டிருந்தா தேங்க்யூ. ஓகேவா? அண்ட் ஹரிதா கிட்ட சொல்லிட்டேன் குட் நைட்டு சொல்லிட்டாப்ல கவினும். ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட்னு சொல்லிட்டாப்ல இலங்கேஷ். பத்மினி சொல்லியிருக்காங்க, ஒய் ஜாக்கி ஒய் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டர்ட்டி ஜோக்ஸ் அண்ட் டபுள் அண்ட் ட்ரிபிள் மீனிங் டைலாக்ஸ். நவ் யூ நோ ஐ ஆம் யுவர் பிக்கஸ்ட் ஃபாலோவர் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இந்த பெருசு படத்துக்கு டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய பெண்கள் வந்து பயங்கரமா சிரிச்சாங்க ஜாக்கி. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். அவங்க ஏத்துக்கினது தான் வந்து பெரிய விஷயம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆண்கள் வந்து அதை பேசிடுவான், பெண்கள் வந்து பேசும்போது என்னன்னா அவங்க மேல ஒரு இமேஜின் நீங்க வந்து அவங்க மேல வச்சிருவீங்க. ஓ இவ்வளவு தெரியுதா உனக்கு, ஓ இப்படி ஆயிடுவா நீ, ஓ இப்படிலாம் இருப்பியா, இப்படிலாம் படுத்துருவியான்ற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிடுவான். அதனால அவங்க வந்து எதுவுமே தெரியாத மாதிரி, ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க, ஈஸியா ஜட்ஜ் பண்ணுவீங்க. ஆனா இதுல என்னன்னா
மேலே படுக்கிறவன் அதுக்கு கீழே யாரோட எப்படி வேணும் மாறி படுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் மேலே கீழே யார் 2 பேருமே சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயத்தில் இவனுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி அதுங்க எதுவுமே தெரியாத மாதிரின்றது இவன் நினைப்பானுங்க. ஆனால் அதுங்களுக்கு தான் எல்லா விஷயமே தெரியும். இது ஒன்று. 2வது என்னென்னா, அதில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், என் புருஷன் எப்போ பார்த்தாலும் அந்த குச்சி வச்சுக்கின்னு பசங்களை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு பெரிய ஓரவத்தி அதை அவங்க சொல்லுவாங்க. தம்பி பொண்டாட்டி சொல்லும், உன் புருஷனாவது பரவாயில்ல, இங்கே வந்து பால் கொஞ்சம் இந்த பாலாவது கொஞ்சமாக பொங்கும், அங்கே உடனே வந்து பொங்கிடும் அப்படின்ற மாதிரி அவள் வந்து அவளுடைய ஃபீலிங்கை சொல்லுவாள். இதெல்லாம் சொல்லும்போது பெண்கள் வந்து பயங்கரம் சிரிச்சாங்க இதாக்கின்னு டைரக்டர் சொல்லு. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, அது அவங்களுக்கு எப்படி நோஸ் ஏன்னா எல்லாருமே அதை வந்து அனுபவிச்சிருப்பாங்க, அந்த ஃபீலிங்கை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஐயோ இப்போ நம்ம ஊரில் தான் வந்து அந்த மாதிரியான பேசுகிற விஷயங்கள், பகிர்ந்து கொள்ளுற விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன ஒன்றும் இல்லை, அது ஒரு 15 இயர்ஸ் அடல்ட் மூவி. அது நான் ஃபேமிலியோட பார்த்தேன்னு சொல்கிற குரூப்பில் எனக்கு என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. ஃபேமிலியோட பண்ணுறது எல்லாத்தையுமே ஃபேமிலியோட பார்த்துருவீங்களா, எல்லாத்தையுமே ஃபேமிலியோட செஞ்சுருவீங்களா, எனக்கு புரியவே இல்லை எனக்கு. ஸோ அதுதான் அங்கே இருக்கிற பெரிய குறைபாடுகள். ஆனால் அதை பெண்கள் ஏன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அதை அனுதினமும் அதை பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஸோ என்னதான் கேட்டிருந்தாங்களா ஹரிதா, அவங்களுக்கான ஆன்சர் சொல்லிட்டேன் நான். ஃபாத்திமா அவர்கள் வந்து லவ் யூ போத் சொல்லியிருக்காங்க. அண்ட் சொல்லக்கூடாது, நீங்கள் இப்போ லவ் யூ போத்னு சொன்னாங்க. யாருப்பா? ஃபாத்திமா. ஓகே லவ் யூ போத், தேங்க்யூ. ஓகே, பர்ஃபெக்ட். அப்படி நீங்கள் அப்படி பண்ணியிருந்தா ஹீஸ் அன் இன்ஸ்பிரேஷன் உங்களை ஹரிதா சொல்லியிருந்தாங்க. ஹரிதா, நான் ஒரே ஒரு விஷயம் தான், நான் ஏன் வந்து அவமானங்களையோ இல்லை மாறின விஷயங்களையோ மொக்க வாங்கின விஷயங்களையோ சொல்கிறப்ப இது வந்து ஒரு இடத்துல கற்றுக்கிற விஷயமா இருக்கணும், அதை சொல்கிற விஷயமா இருக்கணும். இப்போ என்ன ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் வந்து ஆனால் நான் இப்போ இதை பண்ணுறேன் சமைக்கிறேன் போகிறேன் வரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹாப்பி. அதுதான் மேட்ரு. எஸ். ஓகே, ஸோ அதன் பிறகு வந்து விருத்துலா இப்போ தான் வந்திருக்காங்க, லேட் ஜாயினர் விருத்துலா இன்னைக்கு. பத்மினி வந்து வேற என்ன சுச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க, வங்காள கடலை சாங்ல இமேஜின் பண்ணுவாங்களாம். ஷீ இஸ் பர்ஃபார்மிங் வித் அன்பு. அந்த கேரக்டர் பிக் பாஸ் சீசன் அர்ச்சனா கேரக்டர் இன்னும் நான் பார்த்ததே இல்லை, நானே பார்த்ததில்ல அந்த கேரக்டரை. அப்புறம் உன்னி கிருஷ்ணனா, அப்புறம் மணிகண்டன் வரல, முத்துக்குமரன் போன சீசன்ல. அதனால மணிகண்டன் யாருன்னு கேட்டீங்களா, அந்த மணிகண்டனா. முகம் தெரியாத 3 பேரும் வந்து ஓகே. அதில் இந்த முன்னி கிருஷ்ணன் ஓகே, அவர் தெரியும் கொஞ்சம். ஓகே பத்மினி, நல்லா தெரியும் மேடம். உங்களுக்கு தான் போட்டோ வச்சிருந்தீங்க, அதுதான் நீங்க கீச்சிங்களே. என்ன விட நல்லாவே தெரியும். உங்களுக்கு நிறைய ஒரு 10 நாளா பார்த்தா கூட நல்லா முண்டகனை வச்சுட்டு பார்த்துருப்பீங்களா மேடம். அதுதான், அதனால நல்லா தெரியும்னு சொல்றேன். நீங்க சபை கருதி சபரை நாகரிகம் கருதி நீங்க ஏதோ கொஞ்சமா தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நல்லாவே உங்களுக்கு தெரியும் அப்படி. அது சின்ன வயசு போட்டோ, இப்ப இருக்கிற போட்டோ கூட பரவாயில்ல. ஆமா சார், இப்ப இருக்கிற போட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்காது. சின்ன வயசு போட்டோ நல்லாவே இருப்பார் மேடம், சூப்பரா இருப்பார். அவ்வளவுதான். அதுதான் நானும் சொன்னேன், அந்த இமேஜினேஷன் தான் நானும் வந்து வங்காளக்கடல் அப்படின்னு பார்த்தேன். வந்துருங்க அங்க இருந்து. ஓகேவா? அண்ட் உங்களுடைய சூப்பர், உங்களோட ஸ்பான்டேனியஸான விஷயங்களுக்கு வந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஹரிதாவும் வந்து என்னை மாதிரி தானா, சேம் கம்யூனிட்டி. ஆனால் நான் வந்து ஜெரோம் அவர்களை வந்து கல்யாணம் பண்ணும்போது நானுமே எங்கள் வீடுகளில் வந்து இதை தான் சொன்னேன், நான் நானாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொன்னேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஹரிதா. ஸோ இதுதான் வந்து விஷயங்கள். வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா ஜாக்கி, ஏதாவது சொல்லணுமா? 1.5 மணி நேரம் பேசணும். யாரும் எல்லாரும் அவங்க விஷயங்களா இருக்கணும், அவங்களுடைய டேர்ம்ஸுக்கு நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பார்ட்னர்ஸ், அவ்வளவுதான் இருக்கிற விஷயம். ஓகே, பட் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் அங்க சொன்னதுதான், நிறைய பெண்கள் தான் மாத்தப்பட்டிருக்கிறாங்க, மாறி இருக்காங்க, மாறிக்கிட்டும் இருக்காங்க. அதே மாதிரி மாறின பெண்கள்லாம் வந்து மாறாத பெண்கள்லாம் வந்து வேற லெவல்ல இருக்காங்க. கணவனையே வந்து வேற லெவல்ல போட்டுருக்காங்க. டபக்குன்னு அப்படியே ரீல்ஸ் தான் பார்ப்பேன், குழந்தை வந்து அழுதுட்டு டைப்பர் மாத்துன்ற அளவுக்கு வேலையில இருக்கிறவங்க கூட்டு வச்சு பண்ற அளவுக்குலாம் இருக்கிறதெல்லாம் செம்ம காமெடி தான் இங்கன்னு வச்சுக்காங்களேன். இதெல்லாம் ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டு, அதாவது அந்த ப்ரைடே உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியாக ஒரு கேள்விகள் மட்டும் கேட்டிருக்காங்க, அதோட முடிச்சுக்கலாம். கேள்வி வந்து லோகேஸ்வரன் கேட்டிருக்காரு, அப்படின்னா ஜாக்கிக்கு எவ்வளவு போட்டோஸ் ஞாபகம் இருக்கும் நீங்க சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்டிருக்காரு. சொல்லுங்க ஜாக்கி. இல்ல எனக்கு ஒரே ஒரு போட்டோ வச்சு 10 தடவை பார்த்ததை கேட்டீங்கல்ல. தென்றலே பாட்டு எழுதணும், ஒரு மஞ்சள் கலர்ல வந்து ஒத்த ஃபிளீட்ல படுத்துட்டு இருப்பாங்க பாறையில. எனக்கு பாறையில படுத்துட்டு இருக்கும்போது பானிபிரியாவுக்கு முதுகுலாம் குத்தாதா என்ன இப்படி என்னவோ வாட் எவர் இட் இஸ், இந்த கலையாவே இருந்தாலும் எப்படி அது அந்த மஞ்சள் கலர் சாரியில அந்த பாட்டுல அது பாம்பு கிம்பு வந்துட்டுனா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நான் பயந்துருக்குது. அது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஆல்சோ தேர். இன்னும் நீங்க கலையை வளர்க்குறேன்னு சொல்லி அங்க புள்ளி அந்த புள்ளைய போய் அங்க படுக்க வச்சு அது முதுகுதுலாம் குட்டி புதுச்சா லோகேஸ்வரன் அவருக்கு மறக்கவே மறக்காது. ஓகேவா? அதுதான் மேட்ரு. அண்ட் கனிஷ்கன் வந்து இப்பதான் வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முடிக்க போறோம். வேற ஒன்றும் விஷயங்கள் இல்லை. மீண்டும் வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம். எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலமா எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.